வணக்கம் நண்பா. நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். ஜாப் யார் வெளியிட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னாங்க, எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது ஒரு மத்திய நிறுவனத்திற்கு கீழே இயங்கக்கூடிய நிறுவனங்கள். இந்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட HAL நம்ம திருச்சி பெல்லு மாதிரி இதுவும் ஒரு மத்திய நிறுவனங்க. ஸோ உங்களுக்கான லைஃப் வேறு லெவலாக மாறிடும். பென்ஷன், குவார்ட்ரஸ்ஸு, அலோன்சஸ்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி உங்களோட பசங்க லைஃபும் சேர்ந்து மாறுதுங்க. இந்த மாதிரி ஒரு ஒர்த்தான ஜாப்பை இன்றைக்கி நான் கொடுக்குறதுல ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறேன். ஏன்னா இவங்கள மாதிரி ஜாப் எப்போவாவது ஒருத்தர் தான் வெளியிடுவாங்க. அந்த மாதிரி வேலை தான் இன்றைக்கி வந்திருக்கு. இந்த வேலை ஒரு மத்திய அரசு வேலை, அதுவும் நிரந்தர வேலை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நண்பா, இப்போ நம்ம அஃபீஷியல் வெப்சைட்லேயே போய்ட்டு நோட்டிஃபிகேஷனை செக் பண்ண போகிறோம். ECILனு டைப் பண்ணிக்கோங்க. வர லிங்கை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அதோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா கெரியர்ஸ் இருக்கும். கெரியர்ஸில் கரண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கும். கரெக்டாக இந்த 4 ஜாப் ஓப்பனிங்ஸில் நீங்கள் எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கிரேட் 2, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர் டெக்னிக்கல், அடுத்து தேர்ட் ஒன் ஃபினான்ஸு, ஃபோர்த் ஒன் GET, அதாவது கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங். 4மே ஒருத்தான போஸ்டிங் தாங்க. இப்போ நீங்கள் IT டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி அதை வாசித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். செகண்ட் ஒன்று இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் மோர் தென் 7-5 இயர்ஸுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் செகண்ட் போஸ்டிங் தாராளமாக போகலாம். தேர்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் CA முடித்தவங்களுக்கும் காஸ்ட் இன்ஜினியரிங், காஸ்ட் அனாலிசிஸ் இது முடித்தவங்களுக்கும் மட்டுமே இருக்குது. ஃபோர்த் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட், அதாவது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கலு, சிவிலி, அதுக்கப்புறம் CSE முடித்த 4 டிபார்ட்மெண்ட் பர்சனுக்கு மட்டும் போட்டிருக்கிறாங்க. இந்த கேட்டகரியில் நீங்கள் எது வரீங்களோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். பட் அப்ளை பண்ணுறது எல்லாமே சேம் தான். அதுக்குள்ளே எக்ஸாம் அண்டு சிலபஸ் மட்டும்தான் மாறுது. நான் இப்போ உங்களுக்காக ஃபஸ்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதை எப்படி அப்ளை பண்ணுறாங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது தாங்க ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன். என்ன போஸ்டிங்கு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 2. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா IT முடித்தவங்க மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். அதுவும் முக்கியமான விஷயமா நீங்கள் 10th + IT முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் ஆடட் அட்வான்டேஜ் தான். இது யார் இந்த கம்பெனியை பற்றி சொல்ல போனால் இது ஒரு பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸுங்க. அதாவது இப்போ நம்ம அணு உலை இருக்குது, டிஃபென்ஸ் இருக்குது, DRDO இருக்குது, அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் உதிரி பாகங்களை தயாரித்து கொடுக்குறது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம எலெக்ஷனுக்கு தேவையான ஓட்டிங் மிஷின்ஸு, ப்ரோக்ராமர்ஸு, சாலிட் ஸ்டேட் டெலிவிஷனு, டிஜிட்டல் கம்ப்யூட்டரு, காக்பிட் வாய்ஸ் ஒர்க்குன்னு எல்லா ஃபீல்டையும், ஏரோஸ்பேஸு, டெக்னாலஜின்னு சொல்லிட்டு எல்லா ஃபீல்டையும் கால் வச்சுருக்கிறாங்க. இவங்களோட எலக்ட்ரானிக் போர்டு தாங்க மற்ற இடத்துக்கு எல்லாமே சப்ளை ஆகுது. ஸோ இது ஒரு ஒர்த்தான கம்பெனி. நீங்கள் திருச்சி பெல் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி தான். சரி, எவ்வளோ போஸ்டிங் வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா IT ஃபிட்டருக்கு 10, மெஷினிஸ்ட்டுக்கு 7, எலக்ட்ரிஷியனுக்கு 6, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு 7. அதோட உங்கள் ஏஜ் 27 இருக்கணும். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பீப்புளுக்கு. நீங்கள் SC ST இருந்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஏஜ் வரைக்கும் வருது. ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா SC ST OBC PWD 4 கேட்டகரிக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் மெட்ரிகுலேஷன் ஆர் SSLC கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் வித் IT சர்டிஃபிகேட்டோட. இதில் உங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. பட் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். என்னென்ன செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் ஒரு ட்ரேட் டெஸ்ட்டும் இருக்குது. ரிட்டன் டெஸ்ட் உங்களுக்கே தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கே உரித்தான சின்ன ஆப்டிடியூடு, சின்ன GK இந்த மாதிரி இருக்கும். எல்லாமே 10th ஸ்டாண்டர்டுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கான காம்படிஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி ப்ரோ, எவ்வளோ சேலரி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பெர் மந்த் 20,450 சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே தாங்க. ஸோ அலவன்ஸ்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,000-27,000 நியர்பையில் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது 3% வருஷத்துக்கான இன்க்ரிமெண்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்கள் பேசிக்லேருந்து. யாருமே இதை வெளிப்படையாக சொல்கிறதில்ல, ஆனால் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே நல்ல விஷயம். ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா UR கேட்டகரியில் 16, EWSல 3, OBCல 9, SC STக்கு தலா ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது, ட்ரேட் டெஸ்ட் இருக்குது. நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க்கை 85%க்கும் ட்ரேட் டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க்கை 15%க்கும் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கான மெரிட் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. ரிட்டன் டெஸ்ட் எங்கெங்கெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களுக்கு சென்னையில் மட்டும்தாங்க இருக்குது, வேறு எங்கேயுமே சென்டர் கிடையாது. ஏன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு காம்படிஷனே ரொம்ப கம்மி, யாரும் அப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸை நீங்கள் பயன்படுத்திங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணி அந்த வேலையை செக்யூர் பண்ண பாருங்கள்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இது தான், https://www.ecil.gov.in. வேறு எந்த வெப்சைட்லேயும் போய் அப்ளை பண்ணோன்னா டேரெக்டாக போங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்ஸ் வாசித்து பாருங்கள், வாசிப்பட்டு உங்களுக்கு செட் ஆகுனா மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான காமன் ஃபீஸ் வந்து 750 ரூபா கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் SC/STயாக இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீ. ஆனால் 750 ரூபாங்கிறது கொஞ்சம் அதிகமாக எனக்கு தெரியுது, பட் வேலை ஒருத்தான வேலை தான். ட்ரேட் டெஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் தான் நடக்கு. ஏன் ஹைதராபாத்னு கேட்டிங்கன்னா, இதோட ஹெட் ஆஃபீஸ் உங்களுக்கு ஹைதராபாத்தில் தான் இருக்குது. வேலையாப்னா ஹைதராபாத்தான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் இதோட ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சென்னையிலே வேலை பார்த்துக்கலாம். ஆனால் இது ஒரு ஆல் இண்டியா சர்வீஸுங்கிறதுனால உங்களை வந்து 2 or 3 இயர்ஸ் வந்து வேறு ஸ்டேட்டில் ஹைதராபாத்லேயோ வேறு ஏதாவது பிரான்ச்சஸ்லேயே ஒர்க் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை சென்னைக்கு அனுப்புவாங்க. இதுதான் இதோட ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க்கை பொறுத்து உங்களை ட்ரேட் டெஸ்ட்டுக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வர வைப்பாங்க. ரயில்வே மாதிரி எல்லாம் ஒரு நாள் இருக்காது. ட்ரேட் டெஸ்ட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் ஒரே நாளில் இருக்கும். மார்னிங் அண்ட் ஈவினிங் இருக்கும். சேம் ஹைதராபாத் தான். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ட்ரேட் டெஸ்ட்டுக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறதா இருந்தால் உங்களுக்கான ட்ரெயின் ஃபேர் அமௌண்ட் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜரில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதில் வந்து உங்கள் சைன் வந்து டியூலி சைனாக இருக்கணும், கலர் ஃபோட்டோவாக தான் இருக்கணும். இது நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் கிராஸாக சைன் பண்ணணும், ஃபோட்டோவில் பாதி சைனும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் சைன் இருக்கும் மாதிரி இருக்கணும். இது ஆன்லைனுங்கிறதுனால நீங்கள் சைனை மட்டும் எடுத்துக்கலாம், ஃபோட்டோ மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஐடி சர்டிஃபிகேட், 10th சர்டிஃபிகேட், NAC சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் வைக்கலாம், இல்லாட்டி தேவையில்லை. NOC வந்து ஒன்லி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு. நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் மாறுறதுக்காக எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக NOC ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் SC/STயாக இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், EWC இருந்தால் உங்களுக்குள்ள EWC சர்டிஃபிகேட், அது போக உங்களுக்கான வேலிட் சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸை காட்டுற மாதிரி உங்கள் நாலேஜ் காட்டுற மாதிரி வச்சிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து 750 ரூபா காமன் பீப்புளுக்கு, SC/ST எல்லாருக்குமே ஃப்ரீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். பேமெண்ட் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் எதுனாலும் பண்ணிக்கலாம். பட் என்னோட சஜஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே 1 கிளிக்கில் மாறிட்டு இன்னும் பேங்கில் போய்ட்டு சலான் எடுத்துகிட்டு இருக்க வேலையை வச்சுக்கிடாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வேல வந்து ஃபேர் உங்களுக்கு வந்து தராங்க. ஆனால் இது வந்து நீங்கள் ரீஃபண்டாக தான் வாங்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் கையிலேருந்து போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபேரை நீங்கள் ப்ராப்பரான முறையில் வந்து அப்ளிகேஷன் போடும்போதே எனக்கு ரிட்டன் அமௌண்ட் வேணும்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்தராக எனி கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்கள் அவங்களோட டேரெக்டாக வெப்சைட்லேயே போய் கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இடைத்தரகரும் எந்த ஒரு ஏஜென்ட் மூலியமாகவும் அவங்க வந்து இந்த வேலையை கொடுக்கலங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி யார்ட்டையும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம், முக்கியமாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கான லாஸ்ட் டேட் 13/4/2024. அப்ளிகேஷன் வந்தது நேற்று தான், 23/3/2024. கரெக்டாக ஒரு மாதம் கூட டைம் கொடுக்கல, 20 நாளைக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அதிகமாக காம்படிஷனே இருக்காது நண்பா. நீங்கள் தமிழ்நாடு சைட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அதிகமாக அப்ளையே பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் துணிஞ்சு அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கான வேலை ரெடியாக இருக்குது. கை மேலே வேலை, அப்ளை பண்ணால் உங்களுக்கு வேலை. அதுதாங்க இதில் உள்ள ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். நம்ம சேனலில் இந்த மாதிரி லோ காம்படிஷன் ஒர்க்கு போடுறதுக்கு காரணமே என்னென்னா, வேலை இத்தனை நாள் தேடி கிடைக்கல, ஆனால் உங்கள் சேனலை பார்த்து உங்கள் வீடியோவை பார்த்து நான் கிடச்சிருக்குன்னு சொல்கிற அந்த ஒரு மன ஆறுதலுக்காக தான் அதை பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா நம்ம போடுறது எல்லாமே லோ காம்படிஷன், அதுவும் ஹை பீக்கில் இருக்கக்கூடிய வேலைங்க, ஹை காம்படிஷனே இல்லாமல் அதே நேரத்தில் ஹை சேலரி இருக்க வேலைங்களை போடுறோம். ஸோ காம்படிஷனில் இடத்துல மோதுறது உங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் போடுறோம். மறக்காமல் இதே மாதிரி உங்களை மாதிரி ஸ்ட்ரகிளில் இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை மாற்றிச்சுன்னா அதோட புண்ணியம் உங்களை வந்து சேரும். ஸோ மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நம்மளோட வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும், அவ்வளோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும். கண்டிப்பாக நான் அதை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் அஃபிஷியலாக காண்டாக்ட் பண்ணக்கூடிய மெயில் ஐடி. ஃபர்தராக எதுவும் உங்களுக்கு கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.